அப்பாடா ஒரு வழியாக லொக்கேஷன் கண்டுபிடிச்சி வந்தாச்சு. இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே கொடுமைனா என்ன தெரியுமா? அதாவது வெறும் நம்பர் 32 இந்த விஆர்எஸ் சாலை மதுரவாயல் அப்படின்னு மட்டும் போட்டிருப்பாங்க அட்ரஸ். அங்கே வந்து ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே போய் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ கொடுத்தா அவங்க அடுத்தடுத்து பண்ண போகிற படத்துக்கு உங்களை செலக்ட் பண்ணுவாங்கன்னு போட்டிருப்பாங்க. அது எந்த ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்காது, லைக் இதுக்கு ஆப்போசிட்னு சொல்லிட்டு லேண்ட்மார்க்னு எதுவுமே இருக்காது. ஆனால் நம்ம ஒரு நம்பிக்கையாக 1/2 hour இல்லை 1 hour இந்த வெயிலில் ட்ராவல் பண்ணி அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு வந்து அப்பாடா நிஜமாகவே இங்கே ஒரு கம்பெனி இருக்குப்பான்னு நினைக்கிற ஒர்க்கில் இருக்குது பாருங்கள். இவ்வளோலாம் கடந்து கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வரோம். சாதாரணமாக இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அப்படி இப்படின்னு சொல்லி சிலர் வந்து ஃபேமஸ் ஆகி அவங்கள கொண்டு வந்து மேலே கொண்டு வரீங்க. அதை நினச்சி நான் எதுவும் குறை சொல்லலை, அவங்கக்கிட்டேயே திறமை இருக்குது, நீங்கள் கொண்டு வரீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு சினிமாவில் வந்து கம்பெனியாக ஏறி திறமையை வச்சு ஓடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ரெகக்னேஷன் கூட இட்ஸ் மீன்ஸ் வாட் ஐ எம் சேயிங், சோஷியல் மீடியா மூலயமா ஃபேமஸ் ஆகி 1 million 2 million இருக்கிறவங்கள கொண்டு வந்தால் அவங்கள மூலயமா ஆடியன்ஸ் பார்ப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களே, அவங்களுக்கு கொடுக்குற ரெகக்னேஷன் கூட எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறது தான் எங்களோட வேதனையாக இருக்குது. ஸோ திறமைக்கு கொஞ்சம் ரேரான வாய்ப்புகள் தான். அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுதாங்க தினம் நாங்கள் எல்லாருமே கம்பெனியாக ஏறி இறங்குறோம். இதுதான் எங்களுடைய கஷ்டம். இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்கள ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டிங்காக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணி போடுறதில்ல. ஆக்சுவலாக இப்போலாம் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட் ஆகிறாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ட்ரை பண்ணுறோம். ஏன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மரியாதை கூட எங்களுக்கு இல்லை.